காலையில் சர்ச்சுக்கு போகும்போது ஃபாஸ்டிங்கோடு போயிருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு கிடையாது வீட்டில். ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அப்படி தான் பல வருஷமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு கிடையாது. உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போங்க. காலையில் சர்ச்சுக்கு போனீங்கன்னா பெரும்பாலும் 9லேருந்து 11 மணி 11:30க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிடக்கூடாது. ஆராதனை முடிஞ்ச உடனே ஃபாஸ்டிங்கோட வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து குடும்பமாக உட்காந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா பாட்டு பாடுங்க. 1 ஹவர் ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப வேண்டாம், 1 மணி நேரம். அன்றைக்கி எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் பைபிள் வாசிங்க. ஜெபம். உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நம்முடைய தொழிலுக்காக ஜெபிக்கணும், கடன் பிரச்சனை மாற ஜெபிக்கணும், சுகத்துக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கணும், சொந்த வீடு வாங்க ஜெபிக்கணும். எல்லாம் எழுதி வைத்து கொள்ளுங்க. எல்லாரையும் ஜெபிக்க வைங்க. குடும்பமே ஜெபம் பண்ணிப்பார். வீட்டு மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், கர்த்தரைங்களை நடத்தணும். ஒன்றுக்கும் ஜெபம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போவீங்களோ, ஹோட்டலுக்கு போவீங்களோ, சாப்பிட போவீங்களோ, நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்களோ, உங்கள் வசதி பிரகாரம் செய்யுங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபிங்க. இப்போ இந்த ஆலோசனை சொன்ன பிறகு என்னை பார்க்குற நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரதர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் உபவாசம், நாங்கள் வந்து நல்லா ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய மாற்றம், ஆசீர்வாதமான மாற்றம். சாத்தான் உங்கள் வீட்டை எல்லைகளை கூட நுழைய முடியாது. உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாய் பேசுவதை கேட்க முடியும். ஓகே, தெளிவான வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் செவ்வையான வழியை தேடுவதற்கும் உபவாசம் பண்ணுகிறோம். உபவாசத்தை கூறினார். பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும் ஆண்டவரே? வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணுமா? எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் படிக்க வைக்கணும், எது எங்களுக்கு தகுதியாக இருக்கும் தெரியலையே. உலக மக்களை போல நாங்கள் யோசிக்கக்கூடாது. வழி நடத்துதல் வேணும். குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவருடைய குரலை தெளிவாக கேட்கணுமானா இந்த மாம்சம் சாகணும், மாம்சத்தின் கிரியைகள் ஒடுக்கப்படணும், ஆவி விழித்து கொள்ளணும், ஆவி பலன் கொள்ளணும். அப்போதான் ஆவியானவர் பேசுவதை தெளிவாய் கேட்க முடியும்.